Hi, welcome to our online course. Today video நம்ம sewing machine எப்படி clean-ஆ வெச்சுக்கலாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் இம்பார்ட்டன்ட்டா நம்ம ஆயில் வந்து ஊத்தணும், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண பழகும்போது மெஷின்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மெயினா தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறமா பெல்ட் ஃபிக்ஸ் பண்றது எப்படி, இத பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மெஷின் கிளீனிங் பற்றி பார்க்கலாம். ஸ்விங் மெஷின் எப்போவுமே நம்ம வந்து ரொம்பவுமே நீட்டாக க்ளீனாக தொடச்சி வச்சுக்கணும். அப்போ தான் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றுறது பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்க இந்த மெஷினில். சில மெஷினில் வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க எங்கே ஆயில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல மட்டும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படி நம்ம ஆயில் ஊற்றும் போது இம்பார்ட்டண்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போவே நம்ம ஆயில் ஊற்றிட்டு உடனே மெஷினை வந்து ரன் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம டைம் எடுத்து ஆயில் ஊற்ற முடியாது அப்படின்னு பார்த்தா முன்னத்து நாள் நைட்டே நம்ம ஆயில் ஊற்றி மெஷினை நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஊற்றின ஆயில் எல்லாம் மெஷின் மேலே இல்லாத மாதிரி நல்லா நம்ம தொடச்சிட்டு தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறமா எடுத்தோடனே நம்ம மெயின் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணாமல் ஒரு சாதாரண ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பேசிக்காக நம்ம ஸ்டிச் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம மெஷினில் எல்லா பார்ட்ஸையுமே நம்ம தெரிஞ்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல பேசிக்கான பார்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பேலன்ஸ் வீல், இது வந்து பாபின் விண்டர், பெல்ட், இது வந்து ஸ்டிச் லென்த் செலக்டர். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சோட லென்த் அதாவது மீடியமாக நம்மளுக்கு ஒவ்வொரு கிளாத்துக்கு ஒரு மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி லென்த்தில் வேணுமோ நம்ம இதை யூஸ் பண்ணி ஸ்டிச் லென்த் வச்சுக்கலாம். இதோட நேமு பாபின் விண்டர் த்ரெட் டென்ஷன். நம்ம பாபினில் த்ரெட்டை வந்து வின் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தம் ஸ்க்ரூ, இது ஃபீட் டாக். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கிளாத்தை இது வந்து மூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்துட்டு ஃபுட், இது வந்து மெஷினோட ஸ்லைடு பிளேட். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாபின் கேஸ் வந்து போடும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அதாவது கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நேம் வந்துட்டு ப்ரெஷர் ரெகுலேட்டிங் தம் ஸ்க்ரூ. அதாவது நம்ம சாஃப்டான கிளாத் வந்து வைக்கும்போது இந்த தம் ஸ்க்ரூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை நான் திக்காக கிளாத் வந்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டு லூஸ் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதோட நேம் த்ரெட் டேக்கப் லிவர். இது வந்து ஸ்பூல் பின். இந்த ஹோல்ஸ்ல எல்லாம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நீடில் த்ரெட் டென்ஷன் அசம்பிளி. இது வந்து ப்ரெஷர் பார் லிஃப்டர். பெல்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேலன்ஸ் வீல் பக்கத்தில் ஒரு குழி மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதில் நம்ம வந்து பெல்ட்டை லெஃப்ட் அண்ட் ரைட் போத் ஹேண்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே அப்படியே வரும்போது பெடலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீலில் ஒரு கையில் நம்ம பெல்ட்டை அதில் கொஞ்சமாக மாட்டி அப்படியே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வீலை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது
பெல்ட் வந்து நல்லா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.